ஜென்ராம் சார், உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்தியாவுடைய ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட் மகாராஷ்டிராவை ரொம்ப கவனத்தோடையும் அங்கே கடந்த 5 ஆண்டுகளாக நடைபெற்ற ஒரு பெரிய பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் நடந்தது. இந்த தேர்தல் எப்படி அதுக்கு ஆன்சர் சொல்ல போகுது, ரிசல்ட் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தோம். இப்போ ஒரு எக்ஸிட் போல் வந்திருக்குது. பெரிய மாற்றம் இல்லை, நெக் டு நெக்காக வருங்கிற மாதிரியாக ஒரு ஆவரேஜாக எடுத்துப்போம். நம்ம எக்ஸாக்டாக வச்சு பேச முடியாது. எக்ஸிட் போல் நிறைய பொய்த்து போயிருக்கின்றன. ஒரு கேள்வி இருக்கு. அதாவது 3 முதலமைச்சர்களை பார்த்து, 3 ஆட்சியை பார்த்து, 4 துணை முதலமைச்சர்களை பார்த்து அந்த மக்கள் எப்படி தேர்ந்தெடுத்திருப்பார்கள் அப்படின்னு. அதே மாதிரி ஜார்க்கண்ட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய கட்சி, அவர் முதலமைச்சர் சிறைக்கு போனது, அவங்க மனைவி பொறுப்பேற்றது, முதல் முறையாக அரசியலுக்கு வந்தது, இப்போ அவங்க பங்கேற்கிறதுன்னு சோரன் குடும்பத்திலும் ஒரு பெரிய மாற்றம். அவங்க அங்கே ஏற்படுத்தியிருக்கக்கூடிய கூட்டணி, காங்கிரஸ் ஜேஎம்எம் கூட்டணி, அதற்கு எதிராக பாஜகவுடைய கூட்டணி, இது எப்படியான ஒன்றாக எக்ஸிட் போல்ல பிரதிபலித்திருக்கிறது? உங்களுடைய கணிப்பு இந்த 2 மாநிலங்கள்ல எப்படியா இருக்கு? மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் எக்ஸிட் போல் முடிவுகள் ரொம்ப நெருக்கமாக இருக்குது. நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி அது உண்மைதான், ரொம்ப நெருக்கமாக இருக்குது. நான் எக்ஸிட் போல் வர்றதுக்கு முன்னால் அதை பற்றி யோசிக்கும் போது ஏற்கனவே அவங்களுக்கு மக்களவையில் வந்து 160 இடங்களில் முன்னிலையில் இருந்தாங்க எம்பிஏ. அதனால் அதே நிலை குறைந்தபட்சம் வரும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் இங்கே எக்ஸிட் போல் அதற்கு மாறான ஒரு செய்தியை சொல்லுது. மக்களவைத் தேர்தலுக்கும் சட்டப்பேரவை தேர்தலுக்கும் அடிப்படையில் வித்தியாசம் இருக்குங்கிறது உண்மைதான். ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிகப்பெரிய ஸ்டார் வந்து பிரதமர் தான். அவரை தேர்வு செய்வதற்காக நடந்த தேர்தலிலேயே மகாராஷ்டிராவில் அவங்க தோல்வியை தழுவினார்கள் என்றால், இன்னொருவருக்காக வரக்கூடிய பிரச்சாரத்தில் எவ்வளவு தூரம் வெற்றி சாத்தியம் அப்படிங்கிற கேள்வி இருந்தது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது காங்கிரஸுக்கான வெற்றி தான் உறுதியாக இருக்கும் அப்படின்னு தோன்றியது. அந்த என்டிஏ கூட்டணியுடைய காம்போ இருக்குல்ல, அதாவது வந்து ஃபட்னாவிஸ் பாஜகவுடைய, அதுவும் முதலமைச்சராக இருந்து அப்புறம் துணை முதலமைச்சராகி அதையும் ராஜினாமா பண்ணி அவருக்கு ஒரு இந்த 5 ஆண்டுகள் ஒரு ஹிஸ்டரியை அவரோட டெனரில் பார்க்குறோம். இன்னொரு பக்கம் வந்து அவர் இதுக்கு முன்னாடி டெனரில் எவ்வளவு பவர்ஃபுல்லாக அவர் இருந்தார் அப்படிங்கிறத பார்த்தோம். அதன் பிறகு வந்து அவரோட இருக்கிற ஏக்நாத் ஷிண்டே அவருடைய கூட்டணி, அவர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் பவார், அவர் ஃபஸ்ட்டு உள்ளே போகிறாரு, முதல்ல அங்கே போகிறாரு, 2 நாளில் ரிட்டன் வந்தார், இப்போ திரும்ப அங்கே போயிருக்கிறாரு. முதல் நாள் வந்து ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆகுது, சுப்ரியா சுலேவுடைய அந்த ஆடியோ அப்படின்னு சொல்லப்படுது. அதை சுப்ரியா சுலே மறுத்து இன்னைக்கு டெஃபமேஷன் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க, பிட்காயின் சம்பந்தமாக தொடர்பு படுத்தி ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆகுது. இப்படி நிறைய அந்த கூட்டணிக்குள் நடந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். அதே மாதிரி தேசியவாத காங்கிரஸ், உத்தவ் தாக்கரே சிவசேனா, இந்த கட்சிக்குள்ள இங்கே சரத்பவாருடைய தேசியவாத காங்கிரஸ், இந்த கூட்டணி, இந்தியா கூட்டணிக்கும் இது ஒரு முக்கியமான ஒரு தேர்தலாக மகாராஷ்டிரா பார்க்கப்படுது இல்லையா? ஆமாம், இந்தியா கூட்டணிக்கு இது ரொம்ப முக்கியமான தேர்தல் தான். அதுபோக மும்பை வந்து இந்தியாவின் பொருளாதார தலைநகரம்னு சொல்கிறோம். பொலிட்டிக்கலாக 4 முதன்மையான நகரங்களில் மும்பைக்கு இப்போ தேர்தல் நடக்குது. மீதி 3 நகரங்களும் இந்தியா கூட்டணி சார்பாக அவங்க கையில் இருக்குது. அதனால் இந்த 4வது நகரத்தை எப்படியாவது கைப்பற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் பாஜகவுக்கும் இருக்குது, இவங்களுக்கும் இருக்குது. அது உத்தவ் தாக்கரே, சரத்பவார் இருவருக்கும் இந்த 5 ஆண்டுகளில் நடந்த அநீதி அப்படிங்கிறது தான் மக்கள் அதற்கு நியாயம் வழங்குவார்கள் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக அதுக்குள்ளே இருக்குது. மக்களவைத் தேர்தலின் போதே அது வந்து வெளிப்பட்டது. அதனால் மாநிலங்கள் சட்டப்பேரவை தேர்தலையும் கண்டிப்பாக எதிரொலிக்கும் என்பது தான் மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டவர்கள் சொன்னதாக மீடியாக்களில் பார்த்தோம். ஆனால் இந்த எக்ஸிட் போல் வந்து அதற்கு மாறாக இருக்குங்கிறது உண்மைதான். அது போக அந்த மராத்தா, முஸ்லீம்ஸ், தலித் இவங்க கன்சால்டேஷன் ஒன்று இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக இருக்குது அப்படின்னு ஒரு செய்தி இருந்தது. அதற்கு எதிர்வினையாக வழக்கமாக எல்லா இடங்கள்லையும் பாரதிய ஜனதா கட்சி எடுக்கக்கூடிய இன்னொரு முயற்சி, முதன்மையான மராத்தா அல்லாமல் நான் மராத்தாஸ், ஓபிசியில் இருக்கக்கூடிய நான் மராத்தாஸ் எல்லாரையும் கன்சால்டேட் பண்ணுறது, தலித்தில் அந்த முதன்மையாக இருக்கக்கூடிய பிரிவை தவிர மீதி இருக்கக்கூடிய பட்டியலின மக்களை ஒருங்கிணைப்பது அப்படிங்கிற முயற்சிகள், வெளி மாநிலங்கள்லேருந்து அங்கு வந்து குடியிருக்கக்கூடியவர்களை ஒருங்கிணைப்பதுன்னு அவங்க ஒரு இதற்கு எதிர்வினையாக இன்னொரு முயற்சியை மேற்கொண்டார்கள்ங்கிற செய்திகளும் இருந்தது. 23 மேலேயே இந்த மகளிர் உரிமை தொகை வந்து அவங்க நடைமுறைப்படுத்திட்டாங்க. 24 ஏப்ரலில் தான்
மக்களவைத் தேர்தல் நடக்குது. அதில் வந்து அது எதிரொலிக்கலை. அப்போது இந்த முடிவுகள் எல்லாம் உண்மையிலேயே வரும் என்று இருந்தால் அதெல்லாம் இப்போ புதிதாக மக்களிடம் போய் சேர்ந்து புதிய உணர்வுகளை மக்களுக்கு கொடுத்துருக்கா அப்படிங்கிற கேள்வி வருது. ஆனால் அது இன்னும் உறுதியாக அப்படி நடந்திருக்கும் அப்படின்னு நம்புறதுக்கும் இடம் இல்லை. இதில் 3 முதலமைச்சர்கள் வேட்பாளர்கள் மாதிரி அஜித் பவார், ஷிண்டே, ஃபட்னாவிஸ் 3 பேரும் இருக்கிறாங்க. இவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய முரண்பாடுகளும் நாம் ஒற்றுமையாக இருந்தால்தான் பாதுகாப்பாக இருக்க முடியும்னு யோகி வந்து அங்கே பிரச்சாரம் செய்ததற்கு உடனடியாக அஜித் பவார் மறுப்பு தெரிவித்தது. மக்களவைத் தேர்தல் முடிந்ததற்கு பிறகு அஜித் பவாரை நீங்கள் கூட்டணிக்குள்ளே கூட்டு வந்தது தேவையில்லாத விஷயம்னு ஆர்எஸ்எஸோட விமர்சனம். அதை ஒட்டி பாஜக, ஃபட்னாவிஸ் எல்லாருமே அது தொடர்பாக விமர்சனம் செய்தது போன்ற பல்வேறு உரசல்கள் அந்த கூட்டணிக்குள்ளேயும் இருக்குது. அது களத்தில் வந்து ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யும் விதமாக இருக்காது அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களும் இருந்தது. இதுக்கு அந்த கூட்டணியிலேயும் இதே சிக்கல்கள் இருக்கு. அந்த 3 வந்து இப்போ இங்கே திமுக கூட்டணி ஒரு அரசியல் கூட்டணி, ஒத்த கருத்துள்ள கூட்டணின்னு இங்கே சொல்வதை போல அங்கே வந்து தேசியவாத காங்கிரஸ் உத்தவ் தாக்கரே சிவசேனையை சொல்ல முடியாது. அவரே ஒரு இடத்துல பாஜக எனக்கு வாக்களிக்க வாருங்க, நம்ம பேசி தீர்த்துக்கலாம், நமக்குள்ள காம்ப்ரமைஸ் ஆகலாம் அப்படின்லாம் பிரச்சாரம் பண்ணாரு. அந்த கூட்டணி வந்து முரண்பாடுகளோடு இருக்கக்கூடிய கூட்டணி தான். ஆனால் மகாராஷ்டிராவினுடைய தேவை அறிந்து மகாராஷ்டிராவில் பாஜகவினுடைய ஆதிக்கம் நிலை பெற்றுவிடக்கூடாது அப்படிங்கிறதுனால 3 பேரும் சேர்ந்து நிற்கிறாங்க. ஆனால் மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டபன்னஸ் காட்டுறதும், மக்களவைத் தேர்தலில் கிடைத்த வெற்றியை அடிப்படையாக கொண்டு கொஞ்சம் அதிகமாக இடங்கள் கேட்டு அந்த நெகோசியேஷனில் டிலே ஆக அவங்களுக்குள்ள உத்தவ் தாக்கரேக்கும் காங்கிரஸுக்கும் இடையில வந்த கேப்பு, அப்புறம் சரத்பவார் வந்து ஆளுக்கு 85, அதுக்கப்புறம் மீதி இருக்கிற இடங்களே அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்யூஷன் கொடுத்தது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் கீழே கிராஸ் ரூட் லெவலில் ஒரு வேளை அதிருப்தியை கொடுத்திருக்கலாம். அது போக ஹரியானாவில் நடந்ததை போலவே ரெபல் கேண்டிடேட்ஸனுடைய ரோல் வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க. பட் அது எல்லாம் இந்த எக்ஸிட் போலுக்கே அவ்வளோத்தையும் யோசித்து பார்க்க வேண்டியது இல்லை. இன்னும் 3 நாள் காத்திருந்தால் அதை பற்றி விரிவாக பேசலாம். அதனாலதான் நான் எக்ஸிட் போலோட நம்பர்ஸை வச்சு நான் இந்த டிபேட்டை கட்டமைக்கல. இந்த எப்படி பிரச்சாரங்கள் போனது, இன்னைக்கு வாக்குப்பதிவு அதுவும் மும்பையில தான் ரொம்ப குறைவு. 3 மணி 5 மணி வாக்கு நிலவரப்படி மகாராஷ்டிராலே அதிக குறைவாக வாக்குப்பதிவு நடந்தது. 11 மணிக்கு 14% இருந்தது, 3 மணிக்கு 45% எட்டுச்சு மகாராஷ்டிராவில். அப்ப மாலைக்குள்ள வந்துருமானா, ஆனா இப்ப இருக்கிற நிலைமை அவங்க 2000க்கு அப்புறம் அவங்களுடைய தேர்தல் டேட்டாவோட பார்க்கும்போது 61ங்கிறது ஆவரேஜ் அவங்களுடைய வாக்குப்பதிவு சதவீதம். அதை எட்டிடுவாங்க. இப்போ 58 5 மணிக்கு இருந்தாங்கன்னா இனி 6 o'clock வரைக்கும் கொடுத்துருப்பாங்க, 7 o'clock வரைக்கும் டோக்கன் கொடுத்துருந்தாங்கன்னா ஆல்மோஸ்ட் வரதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. அப்போ ஆவரேஜ் அந்த பேட்டர்ன் பெருசாக ஒன்றும் மாறலை. ஸோ இந்த ஓட் யாருக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு, ஸ்விங் ஆயிருக்கு அப்படிங்கிற இடம் தான் இப்போ கேள்விக்குறி. நீங்கள் பேட்டர்ன் இன்னும் மாறலை அப்படின்னு சொல்றதுல வேற பேட்டர்ன்கள்லாம் கண்ணு முன்னால் விரியுது. அந்த கடைசி 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் பேட்டர்ன் இருக்கு. கடந்த கால தேர்தல்களோட பார்க்கும்போது அந்த மாதிரியும் எதுவும் இல்லாமல் உறுதி செய்யும் தேர்தல் ஆணையம்னு இப்போதைக்கு எதிர்பார்க்கலாம். இன்னொரு ஒன்று, இந்த தேர்தல் அதிகமாக, அதாவது பணம் கையில் பிடிக்கப்பட்டது உட்பட அதிகமாக இதற்கு முந்தைய தேர்தலை விட இந்த முறை வந்து பணப்புழக்கம் அல்லது வந்து இதே தமிழ்நாட்டில் இதற்கு முன்பு இந்த மாதிரி தேர்தலுக்கு நாள் வந்து இப்படி பணங்கள் வந்து கைப்பற்றப்பட்டிருந்தா உடனடியாக குறிப்பிட்ட அந்த தொகுதிக்கு தேர்தலை எல்லாம் நிறுத்தின வரலாறுகளை எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். 2 தடவை பார்த்துருக்குறோம். நான் வந்து அந்த செய்தியை பார்க்கும்போது அப்படி எதுவும் நடக்குமோன்னெலாம் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் எதுவுமே நடக்காத போல அது வேற சம்பவம் மாதிரி தேர்தலும் இங்கிட்டு நடந்துகிட்டே இருக்குது. மகாராஷ்டிராவில் இந்த முறை பேசு பொருளாக இருந்தது வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்கிறார்கள்ங்கிறது ஒரு பிரதான பேசு பொருளாக இருந்துச்சு. தமிழ்நாட்டில் எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி இப்போ அங்கே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டை ஃபாலோ பண்ணது இந்தியான்னு சொன்னதில் இதுவும் வந்துருச்சாங்கிறது தெரியல. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி எந்த வழியிலாவது அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும்ங்கிற போராட்டத்தில் இருக்குங்கிறது ரொம்ப நல்லா தெரியுது. அதுவும் மக்களவைத் தேர்தல் முடிவுகள் அவங்களை இன்னும் விழிப்புணர்வோடும் அனைத்து வழிகளையும் கடைபிடித்து வெற்றியை உறுதி செய்ய வேண்டும்ங்கிற கட்டத்துக்கு நகர்த்தி இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. பாஜகவுக்கு எதிராகத்தான் இந்த கேஷ் ஃபார்வர்ட்ஸ் நிறைய புகார்கள் வந்திருக்குங்கிறதையும் செய்திகளில் பார்க்கலாம். இது எல்லாமே ஒரு செய்தியை சொல்லுது. அவங்க வந்து எந்த வழிமுறையையும் விடுவதற்கு தயாராக இல்லை.
அங்கே அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் போல இருக்குது எண்ட் ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸுங்கிறது. அங்கே அதில் கரை கண்டவர்களாக அவங்க இருக்கிறாங்க. அதனால் எந்த வழியிலாவது வெற்றியை பெற வேண்டும் அப்படிங்கிறதுனால வேலை செய்கிறாங்களா என்னன்னு தெரியல. பட் இது எல்லாமே இன்னைக்கு சொல்கிறது வந்து தவறாக கூட முடிந்துவிடக்கூடும். முடிவுகள் அவங்களுக்கு எதிராக காங்கிரஸ் கூட்டணிக்கு ஆதரவாக 3 நாள் கழித்து வந்ததுன்னா தேவையில்லாமல் பாரதிய ஜனதா கட்சியை பற்றி அவ்வளோ தூரம் விமர்சனம் பண்ணணும்னு யோசிக்க வேண்டியது இருக்கும். அதனால் இதோடு நிறுத்திக்கலாம். அதை இந்த தேர்தலை பேசு பொருளாக தீர்மானிக்கக்கூடியதா வந்து பிரதமரே இடஒதுக்கீடு குறித்து பரப்புரைகளில் பேசினது, இன்னும் மராத்திகளுக்கான இடஒதுக்கீடு அப்படிங்கிறது ஒரு பேசு பொருளாக மாற்றினது. இன்னொரு பக்கம் ராகுல் தொடர்ந்து அவருடைய பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேருந்து சொன்ன அனைத்து சாதியினர் அப்படிங்கிற இடத்துல கேஸ்ட் ஓட் சென்சஸ் எடுக்கணும் அப்படிங்கிற புள்ளிக்கு நகர்ந்தது. கான்ஸ்டியூஷன் புக்கை எல்லா இடங்களிலும் காண்பித்தது. இது எப்படியாக அங்கே ரிஃப்ளெக்ட் பண்ணப்பட்டிருக்கு? கேம்பெயினை அது என்ன மாதிரி வச்சிருந்ததா பார்க்குறீங்க? அதாவது ராகுல் காந்தி மற்றும் எம்பிஏ தலைவர்கள் எல்லாரும் எடுத்த முயற்சிகள் எல்லாம் அப்படியே மக்களவைத் தேர்தலை ஒட்டி வந்த பிரச்சாரத்தை நடத்தினாங்க. எதிர்த்தரப்பில் சொன்னது கான்ஸ்டியூஷன் புக்கு அட்டை தான் இருக்குது, அது ரெட் புக்கு அட்டை தான் இருக்குது, உள்ள வெத்து பேப்பர்களை வச்சுட்டு உங்களை ஏமாத்துறாரு அப்படின்னு ரொம்ப கீழே இறங்கி அந்த ஒரு பிரச்சாரத்தை பிரதமர் நடத்தியதை பார்க்க முடிஞ்சுது. அது போக அந்த போலரைசேஷனுக்கான பிரச்சாரத்தையும் பிரதமர், உள்துறை அமைச்சர், யூபி முதலமைச்சர் எல்லாருமே சொன்னாங்க. இந்துக்கள் ஒற்றுமையாக இல்லை என்றால் பாதுகாப்பாக இருக்க முடியாது, ஒற்றுமையாக இருந்தால் மட்டுமே தான் பாதுகாப்பு அப்படின்னு இல்லாத ஒரு அச்சுறுத்தலை இருப்பதாக காட்டி மக்களை கன்சால்டேட் பண்ணுறதுக்கு முயற்சி செய்தாங்க. இந்துக்களை கன்சால்டேட் பண்ணுறதுங்கிற பெயரில் மக்களை பிளவுபடுத்துவதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டாங்க. அது எல்லாம் பெரிய அளவில் வேலை செய்திருக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இவங்க கவுண்டராக மராத்தி பெருமையை, மகாராஷ்டிராவினுடைய பெருமையை முன்னிறுத்தும் விதத்தில் எம்பிஏவும் செயல்பட்டார்கள். அது ஓவர் டூ ஆயிருந்ததுன்னா அதில் ஒரு சின்ன ஆபத்தும் இருக்குது. அது ஓவர் டூ ஆயிருந்ததுன்னா, அதீதமாக போயிருந்ததுன்னா அதற்கு எதிராக ஒரு காஸ்ட் அணியை உருவாக்குறதுல பிஜேபி கடுமையாக வேலை செய்திருக்கலாம் அப்படிங்கிற பாசிபிலிட்டியும் அதுக்குள்ளே இருக்குது. எல்லாமே மிக்ஸ்டாக தான் இருக்குது. நீங்கள் இந்த பேட்டர்ன் சொல்லும்போது சமீப கால தேர்தல்களுடைய நரேட்டிவ்ஸை பார்க்கும்போது தேர்தல் நடக்கக்கூடிய மாநிலங்கள் இல்லாமல் மற்ற மாநிலங்களில் ஏதோ ஒரு பிரச்சனை, இப்போ உத்தரப்பிரதேச தேர்தலின் போது எப்படி கர்நாடகாவில் ஹிஜாப் பிரச்சனை அப்படிங்கிறதோ, அதே மாதிரி மகாராஷ்டிராவின் போது அந்த கேம்பெயினுடைய ஏர்லி ஸ்டேஜில் தான் திருப்பதி லட்டு பிரச்சனை வருது. அதன் பிறகு இப்போ முடிகிற நேரத்தில் மணிப்பூர் வைலன்ஸ் வருது. இதை ஒரு பத்திரிகையாளராக இந்த நரேட்டிவ்ஸ் இதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற ஒரு பார்வையை பார்க்கணுமா, இல்லை இது எல்லாம் அந்தந்த மாநிலத்துல நடக்குது? அந்தந்த மாநிலத்துல நடக்கிறது இல்ல. ஒரு மாநிலத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அந்த ஒரு மாநிலத்தோட முடிகிறது இல்ல. சென்னையில் ஒரு ஹாலில் அமைச்சர் உதயநிதி பேசுனது யூபியில் எதிரொலிக்குது, ராஜஸ்தானில் எதிரொலிக்குது. எல்லா இடங்கள்லையும் அந்த கருத்துக்களை முன்வைத்து பிரச்சாரம் நடத்துகிறாங்க. அதுபோல் மணிப்பூரில் நடக்கிற விஷயங்களாக இருந்தாலும் சரி, ஜார்க்கண்டில் பாஜக செய்யக்கூடிய பிரச்சாரம், இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ், ஊடுருவல்காரர்கள்ங்கிற பெயரில் அங்கே நடத்தக்கூடிய பிரச்சாரமாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியர் என்ற பெயர் சொல்லாமல் இஸ்லாமியர்களை குறிக்கக்கூடிய எல்லா விதமான சொற்களையும் பயன்படுத்தி ஒரு பிரச்சாரத்தை நடத்துகிறாங்கங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், எலெக்ஷன் கமிஷன் உட்பட. ஆனால் எலெக்ஷன் கமிஷன் அது தொடர்பாக எதுவும் நடவடிக்கை எடுக்கல. புகார்கள் கொடுத்ததுக்கு பிறகும் கூட காங்கிரஸ்லேருந்து புகார் போயிருக்கு, என்ஜிஓக்கள்லேருந்து புகார் போயிருக்கு. ஆனால் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை. அப்படி ஏதேனும் ஒரு நோட்டீஸ் கொடுக்கறதா இருந்தால் கூட பாஜகவுக்கும் ராகுல் காந்திக்கும் சேர்த்து கொடுக்கறது அப்படின்னு ஒரு புதிய கலாச்சாரத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. போலரைசேஷனுக்கான வேலைகளும் முழுக்க நடந்தது. ரிசல்ட் எப்படி வருதுங்கிறத பார்க்கணும். ஏன்னா இது எல்லாத்தையும் விட பால் தாக்கரே குடும்பத்திற்கு பாஜக செய்த அநீதி, சரத்பவார் மகாராஷ்டிராவின் பெருமை மிகு நபராக நாம் போற்றுகின்ற சரத்பவாருக்கு எதிராக பாஜக செய்த அநீதி அப்படிங்கிற உணர்வு மகாராஷ்டிரா மக்களுக்கு இருப்பதாக எல்லா ஊடகங்கள்லையும் பார்க்க முடிஞ்சது. அது உண்மையிலேயே எதிரொலிக்குதா இல்லையாங்கிறது முடிவுகளை பார்க்கும்போது தான் தெரியும்னு நினைக்கிறேன். பேசலாம்.